வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான கீரைகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோமுங்க. இப்போ நீரிழிவு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா வாரத்தில் 7 நாட்கள் இந்த 7 கீரைகளை ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் சாப்பிடும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கிடுகிடுன்னு உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கீரையில் நார் சத்துக்களினுடைய அளவு வந்து மிக மிக அதிகம். மற்ற உணவுகளில் கிலோ கணக்கில் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கொஞ்சமாக தான் நமக்கு நார் சத்துக்கள் கிடைக்கும். ஆனால் 50 கிராம் கீரைகள்லேருந்து மட்டுமே நமக்கு வந்து 30 கிராம் அளவுக்கு நார் சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக இன்னும் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நமக்கு வந்து கிடைக்கிறதால நமக்கு ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவுக்கு கட்டுப்படுத்தப்படும். அதுக்கு என்னென்ன கீரைகளை எடுத்துக்கணுன்றதை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவான மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். 7 நாட்கள் 7 கீரை வகைகளில் முதல் நாள் நம்ம வந்து முருங்கை கீரையை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ முதல் நாள் நமக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய முருங்கை கீரையை எடுத்துக்கொள்ளலாம். முருங்கை கீரையில் ஆன்டி ஃபங்கல் பண்புகள் வந்து மிக அதிகமாக இருக்குது. முருங்கை கீரையில் இருக்கக்கூடிய கொர்சடின் அப்படின்ற பண்பு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான குளுக்கோஸை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்ங்க. அதோட முருங்கை கீரையில் குளோரோஜெனிக் அமிலம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து இன்சுலின் உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கும் ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ அப்போ ஹை பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தை வந்து விடுபட்டு விடலாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் முருங்கை பொடியாகவோ முருங்கை கீரைகளாகவோ துவையலாகவோ கடையலாகவோ இந்த மாதிரி எப்படி வேணால் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாங்க. அகத்திக்கீரை நாம் எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக்கலாங்க. 2வது நாள் அகத்திக்கீரையை நம்ம வந்து சாப்பிடணும். அகத்திக்கீரை நம்முடைய உணவில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடலில் பித்த அளவை வந்து அதை சமநிலைப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதோடு நம்முடைய ஜீரண மண்டலத்தை வந்து பலப்படுத்தி உணவுகள் எளிதில் ஜீரணமாகிறதுக்கும் நமக்கு வந்து உதவி பண்ணுங்க. வாரத்தில் ஒரு முறையாவது பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரையை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் உஷ்ணம் வந்து குறைந்து நீரிழிவால் ஏற்படக்கூடிய கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கண் சூடு ஆகியவெல்லாம் குறைந்து கண்கள் குளிர்ச்சி பெறுவதற்கு நமக்கு வந்து அகத்திக்கீரை உதவிகரமாக இருக்கும். பொதுவாக நீரிழிவு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் வந்து இருக்கும். அவங்களுக்கு வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி உண்டாகும். அந்த மாதிரி நபர்கள் எல்லாமே அகத்திக்கீரை எடுத்துக்கொள்வதன் மூலமாக அந்த சுண்ணாம்பு சத்து கால்சியம் கிடைப்பதன் மூலமாக அந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அதனால வாரத்தில் ஒரு நாள் அகத்திக்கீரையை உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது கட்டாயமாக்கி கொள்ளுங்க. ஸோ அப்போதான் நீரிழிவு தொடர்பாக உங்களுக்கு வந்து அந்த பல் தொடர்பான பிரச்சனை, கண் பார்வை தொடர்பான பிரச்சனை ஏதாவது ஏற்படுதுன்னா அதையும் சரி பண்ணிக்கலாம். எலும்பு தொடர்பான பிரச்சனையும் சரி பண்ணிக்கலாம். குறிப்பாக உங்களுக்கு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது. கரிசலாங்கண்ணி கீரையை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக்கலாங்க. 3வது நாள் நம்ம வந்து கரிசலாங்கண்ணி கீரையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாங்க. பொதுவாக நம்ம கரிசலாங்கண்ணி கீரையை அதிகமாக உணவுகளை சேர்த்துக்கொள்வது கிடையாது. அதுக்கான காரணம் என்னன்னா அதனுடைய மருத்துவ நன்மைகள் குறித்து பல பேருக்கு தெரியாது. அதனுடைய மருத்துவ நன்மைகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. கரிசலாங்கண்ணி கீரைக்கு கரிசாலை, பிருங்கராஜி, தேகரோஜம் அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்குது. அதே போல் கரிசலாங்கண்ணியில் பல வகைகளும் இருக்குது. வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, சிவப்பு மற்றும் நீல கரிசலாங்கண்ணி அப்படின்னு நிறைய வகைகள் இருக்கு. ஆனால் பொதுவாக நமக்கு அதிகமாக கிடைக்கிறது என்னவோ வெள்ளை கரிசலாங்கண்ணியும் மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் தான். நீரிழிவு பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கரிசலாங்கண்ணி கீரையை கடையலாகவோ பொரியலாகவோ அல்லது துவையல் வடிவிலோ எப்படியாவது வாரத்திற்கு ஒரு நாள் நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லதுங்க. ஸோ இது வந்து உங்களுடைய உடலை குளிர்ச்சியாக்கி நீரிழிவால் ஏற்படக்கூடிய நர்வ் சம்பந்தமான பிரச்சனை, அதாவது அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கண் எரிச்சல் உள்ளிட்டவைகளையும் போக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதே போல நீரிழிவு நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையான அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை, அப்புறம் சிறுநீர் கடுப்பு ஏற்படுவது, இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டது கரிசலாங்கண்ணி கீரை தான். ஸோ இப்போ சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றணும் அப்படின்னு அந்த உணர்வு இருக்கிறது அவங்களுக்கு இயல்பு தான். ஏன்னா அவங்களுடைய சிறுநீரகத்தினுடைய வடிகட்டக்கூடிய செயல்திறன் வந்து தடைபட்டிருக்கும். அதனால தான் அது மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள்லாம் வந்து கரிசலாங்கண்ணி கீரை எடுத்துக்கொள்ளும் சரி பண்ணிக்கலாங்க. அதாவது ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்திக்கலாம். உங்களுக்கு அந்த நீரிழிவு பிரச்சனையில் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளையும் சரி பண்ணிக்கலாம். பருப்பு கீரையை எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்திக்கலாங்க. ஸோ அதுக்கு நம்ம வாரத்தில் 4ஆம் நாள் வந்து நமக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பருப்பு கீரையை உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். பருப்பு கீரையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, தாதுக்கள், நார் சத்துக்கள், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கிறதால தான் பல்வேறு விதமான மருத்துவமைகளை பருப்பு கீரை நமக்கு கொடுக்குது. குறிப்பாக பருப்பு கீரையை நீங்கள் அடிக்கடி உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது உடல் உஷ்ணத்தை எல்லாம் குறைத்து நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய சருமம் தொடர்பான பிரச்சனைகள், ஸ்கின் டிசீஸ் ஏற்படுறது, இது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் கட்டுக்குள்ளே கொண்டு வரும். அதோடு எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்த
குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இந்த பருப்பு கீரையை வாரத்தில் ஒரு நாள் நம்முடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் குறைந்து ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவும் கட்டுக்குள்ள வருவதை நம்மளால உணர முடியுங்க. கண்டங்கத்திரை கீரையை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். ஏராளமான மருத்துவ பலன்கள் கொண்ட கண்டங்கத்திரை கீரையை 5ஆம் நாள் நம்முடைய உணவுகளை நம்ம சேர்த்துக் கொள்ளலாங்க. பொதுவாக சளி தொல்லை அதிகமாக இருப்பதற்காக கண்டங்கத்திரை கீரை எடுத்துக்குவாங்க. அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா சளி சரியாயிடும். ஸோ அந்த சளி தொல்லை அதிகமாக இருக்கிறதுக்காக அந்த கண்டங்கத்திரை கீரை எடுத்துக்கொண்டாலும் கூட நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே பலப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டிருக்கிறதால ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு அந்த நீரிழிவு பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எந்த விதமான ஒரு நோய் தாக்கமும் உங்களுக்கு வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கு கண்டங்கத்திரை கீரை ஹெல்ப் பண்ணும். ஸோ நீரிழிவு பிரச்சனை இருக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இதை சேர்த்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். உங்களுக்கு ஃபியூச்சரில் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னாலுமே நீங்கள் கண்டங்கத்திரை கீரையை பிறந்து எடுத்துக்கொள்ளலாங்க. வெந்தயக்கீரை எடுத்துக்கொள்ளும் போதுமே நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை நம்ம கட்டுப்படுத்திக் கொள்ளலாங்க. இப்போ வெந்தயக்கீரை ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்டது. இதில் இரும்புச்சத்து மிக அதிகமாக இருக்கு. இதனால் நமக்கு குறைந்த ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி நமக்கு ஆக்சிஜன் சப்ளை கொடுத்து மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வெல்லாம் இல்லாமல் அனிமியா அப்படின்ற அந்த ரத்த சோகை நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்து நம்மளை சுறுசுறுப்பாக வைக்குது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதாவது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தையுமே நமக்கு ஸ்ட்ராங் பண்ணக்கூடியதாக வெந்தயக்கீரை இருக்குங்க. வெந்தயம் எப்படி நீரிழிவை கட்டுப்படுத்துறதுக்கு மிகச்சிறந்த மருந்தோ அதற்கு இணையாக வெந்தயக்கீரையுமே நம்முடைய உணவுகளை நம்ம சேர்த்துக்கொள்வது நல்லதுங்க. ஸோ வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் வெந்தயக்கீரை உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும். இது வாதம், பித்தம், கபம் ஆகியவற்றை நமக்கு சமன் பண்ணிடும். இப்போ உங்களுக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதையுமே வெந்தயம் உங்களுக்கு நீக்கிவிடும். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பாத எரிச்சல் இது எல்லாத்தையுமே சரி செய்வதில் வெந்தயக்கீரைக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சனிக்கிழமையில பொதுவாக எல்லோருக்குமே எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதால அன்றைக்கு நம்ம வெந்தயக்கீரையை பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கொள்வது நல்லது. ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரை அளவும் கட்டுப்படுத்திக்கலாம். அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டலாம். ஃபியூச்சரில் சுகர் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இப்போ இருந்தே வெந்தயக்கீரை எடுத்துக்கொள்ளலாங்க. பிரண்டை துவையல் நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே நீரிழிவு வியாதிகள் நீங்கள் விடுபட்டு விடலாம். அதாவது உங்களுடைய ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரை அளவை பிரண்டை கீரை கட்டுப்படுத்தும். கீரை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரண்டையை சாப்பிட சொல்றீங்களே அப்படின்னு கேட்கலாம். பிரண்டையுமே கீரை வகையை சேர்ந்தது தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பிரண்டை எல்லோருமே கட்டாயம் உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு உணவு. நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களும் தவிர்க்கவே கூடாது. எப்போது கிடைத்தாலுமே வாங்கி உங்களுடைய உணவுகளை நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் பிரண்டை துவையலாக அரைத்து சாப்பிடணும். அது வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையுமே சரி செஞ்சு ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்முடைய உடலினுடைய மெட்டபாலிசம் அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டுவதற்குமே அது உதவி பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்கள் 7 நாட்கள் 7 வகையான கீரைகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக மிக கூடிய விரைவிலேயே உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எவ்வளவு அதிகமாக இருந்தாலுமே அது சரியான அளவுக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வரும் இந்த கீரைகள் அப்படின்றத நீங்கள் உணர முடியும். ஸோ உங்களால் மிக எளிதாக உணர முடியறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு கீரைகள் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா கீரைகள் ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்கு. குறிப்பாக நார் சத்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையான கீரைகளுமே ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் அதிகம். இது நீரிழிவு பிரச்சனையுமே நமக்கு சரி பண்ணிடும். அதே போல் ஜீரண மண்டலம், பித்தப்பை, கணையம், கல்லீரல், சிறுநீரகம் ஆகிய எல்லா உறுப்புகளுடைய செயல்திறனையுமே அதிகரிக்க செய்வதோடு பாதிப்புகள் இன்றி நம்மை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் கீரைகள் எடுத்துக்கொண்டு இருங்க. ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. குறிப்பாக நீரிழிவு பிரச்சனைகள் விலகி இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.